சமீபத்தில் நம்ம நாட்டில் தற்கொலைகள் பெருகி போச்சு. இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்க்குறேன், ஒரு தம்பி 28 வயசு பல இடங்களில் வேலை தேடி கிடைக்கலன்ற விரக்தியில் சூசைட் பண்ணிக்கிட்டேறான். நம்ம வாழ தான் பிறந்தோம், சாகிறது கிடையாது. இதே முடிவை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன். மனசு விரக்தி அடைந்து இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவோடு ஒரு பார்க்கில் உட்காந்து ஆழமாக சிந்திச்சுட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு குப்பை தொட்டியை பார்த்தேன். அந்த குப்பை தொட்டியில் கொட்டப்பட்ட அட்டைகளை ஒருத்தர் சேகரிச்சுட்டு இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் பிளாஸ்டிக்லாம் பொறுக்கிட்டு இருந்தார். ஒரு பசுமாடு வந்து அதில் கடந்த இலைகளை சாப்பிட்டு பசி அறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாய் வந்து நம்ம சாப்பிட்டு போட்ட மிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், ஒரு குப்பை தொட்டியால் 5 பேரை வாழ வைக்க முடியும் போது நம்மளால் ஏன் வாழ முடியாது அப்படின்னு ட்ரை பண்ணி, எனக்கான வேலையை நான் ட்ரை பண்ணி நான் ஜெயிச்சு நிற்கிறேன். அன்றைக்கி நான் செத்திருந்தா இன்றைக்கி 15 வருஷம் ஆயிருக்கும். எதுக்குமே தற்கொலை தீர்வாகாதுங்க. நமக்கு பின்னாடி நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க. நம்ம செத்து போயிட்டா அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நிம்மதியாக வாழ முடியுமா? தயவு செய்து வாழ்கிறத பற்றி யோசிங்க, சாகிறத பற்றி யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? நமக்கான வேலை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு முடங்கி ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை நம்மளை தேடி வராது. முயற்சி திருவினையாக்கும். தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. யாரும் தற்கொலை முடிவை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் எடுக்காதீங்க.